ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை இந்த இணையதளத்தின் மூலமாய் கேட்டு வருகிறீர்கள். இதற்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், காணும்படியாக சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் கடந்து போகட்டும். ஹல்லேலூயா போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, தொடக்க நூலின் புத்தகம் ஆதியாகம புத்தகம் 41ஆம் அதிகாரம் 52வது இறை வார்த்தை. என்னை பழுகும்படியாய் பெருகும்படியாய் பண்ணினார், என்னை பழுக பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, யோசிப்பட வாழ்க்கையிலே அவன் சொன்னான், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி தன் குமாரனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டாராம். எப்ராயிம் என்றால் பழுகுதல் பெருகுதல் என்று சொல்லி பெயர். எனக்கு அருமையானவர்களே, அவன் சிறுமைப்பட்டிருந்த இடம், அடிமைப்பட்டு கடந்து போன இடம், அந்த இடத்தில் தான் தேவன் அவனுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஒருவேளை சிறுமைப்பட்டு இருக்கிறேன், வேதனைப்பட்டு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றீர்களோ, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து, உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்கள் அபிஷேகம் பெருகும், உங்கள் ஜெபம் பெருகும், உங்கள் கையின் பிரயாசங்கள் பெருகும், உங்கள் மேல் இருக்கிற கிருபை பெருகும். எனக்கு அருமையான நீங்கள் செய்வதை ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் பெருக பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவர் அதை செய்ய போகிறார். யோசிப்பின் வாழ்க்கையிலே அவரை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர், அவர் வாழ்க்கையிலே அந்த அடிமைத்தனத்தை, இந்த நுகத்தை முறித்தவர், இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகத்தையும் முறித்து ஆண்டவர் யோசிப்பை போல ஆண்டவர் பழுகவும் பெருகவும் பண்ண போகிறார். கொஞ்சி மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ, உங்கள் கர்ப்பங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் பழுக பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு அருமையான ஒரு நண்பர் உண்டு. அவர் தனியாக வாலிப நாட்களிலே கேரளாவிலிருந்து தூத்துக்குடி பட்டணத்துக்கு வந்து வாலிப நாட்களிலே விஓசி காலேஜிலேயே கல்லூரி பயின்று இங்கே ஒரு வேலைக்கு சேர்ந்து ஆர்பரில் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைத்தது அவருக்கு. அவர் ஒரு நாளிலே சொன்னார், நான் கேரளாவில் எப்படியோ இருந்தேன், என் குடும்பம் என்னை விசாரிக்கவில்லை, ஒரு அடிமை போல் வந்து இந்த தூத்துக்குடி பட்டணத்துக்கு வந்து ஒரு சிறு வேலை பார்த்து அந்த வாலிப நாட்களை தனி மனிதனால் ஒரு இடத்தை எடுத்து வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையினாலே படித்து ஒரு வேலை கிடைத்து இன்றைக்கு அந்த வேலையோடு பிஸ்னஸை செய்து நல்ல பிஸ்னஸ் டெவலப் ஆகி 5 பிள்ளைகளும் ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகளாய் பழுகவும் பெருகவும் பண்ணினார். இன்றைக்கும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னார். எனக்கு அருமையான ஒரு நண்பர் கடந்த 3-4 மாதத்துக்கு முன்னதாக ஆண்டவரிடத்தில் அவர் கடந்து போனார். எனக்கு அருமையானவர்களே, அவர் ஒரு ஊழியக்காரனாய் தூத்துக்குடி பட்டணத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒரு அருமையான தெய்வ மனிதன். அவர் சொன்ன காரியம், நான் தனிமையாய் வந்தேன், ஒரு அடிமை போல வந்தேன், என்னை விசாரிக்க ஒருவர் இல்லை, யோசிப்பை போல தான் என் வாழ்க்கை இருந்தது என்று சொன்னார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட நுகங்களை ஆண்டவர் முறித்து, அந்த அடிமை தனங்களை முறித்து கர்த்தர் உங்களை பழுகவும் பெருகவும் செய்ய போகிறார். இன்றைக்கு அதை செய்வார். யார் என்னை கேட்க ஒருவர் இல்லை, என்னை விசாரிக்க ஒருவர் இல்லை, வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். ஆகவே தான் அந்த போத்திப்பாரின் அரண்மனையில் தேவன் அவனை பழுக பண்ணினார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதித்து பழுக பெருகவும் செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் தகப்பனே கலக்கங்கள் மாறட்டும், பழுகி பெருகத்தக்கதாய் தகப்பனே ஜெபம் பெருகட்டும், அபிஷேகம் பெருகட்டும், அவர்கள் மேல் வைத்த திட்டங்கள் பெருகட்டும், கையின் பிரயாசங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.